முடியாதுப்பா, சமாளிக்க முடியாது. சமாளிக்க முடியாது உன்னால என்னால சமாளிக்க முடியாது சொல்லுங்க. இதை பிடிக்கிறதுக்கே குரங்காட்டி வந்துக்கிறான். ஏன்னா அவன் பாரத்துல நடுக்கு தூங்க வச்சோம்னா ஆமா நடுமையத்துல எழுந்து ஆடு ஓட்டு ஓட்டுனுவான். ஆறு ஓட்டு ஆமா உலகம் பிடிப்பான். பொறுக்க பிடிச்சிடுவாரா? புரியுதா? மதுரை மங்கலத்துல திரௌபதி வெள்ளம் ஓடனா ஆடு ஓட்டுன்னு பின்னாடி எழுந்து ஓடணும். நானு முரளி விட்டு போட்டானே அவர் வரப்போற அவர் பொறுக்காட்டி வராரா? நடேசனே பேரு ஓ நடேச. ஓஹோ 1.5 வருஷமா கேட்டு 2 வாயை கண்ணு தந்து விடுறான்னு தந்து கொடுக்குறாங்க. இன்னும் கொடுக்கல. சரி நாளைக்கு காலையில கொடுத்துருவாரு. நடேசா ஏபா நடேசா இந்த குரங்கு ரொம்ப சேட்டை பண்ணுமா? வாப்பா 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 ஒண்ணு தாங்க முடியாது. என்ன குடி முடியாது சொல்லுது. நடேசா இந்த குரங்கு வந்து சேட்டை பண்ணுதுப்பா. அத பக்குமே எப்படின்னா ஒண்ணு புடிச்சடா. ஆமா இந்த பேர் அது பேர் அது கஷ்ட போட போகுது. நாளைக்கு ஊராருக்கு பதில் சொல்லாம போட போகுது. ஏப்பா ஏப்பா அது சூடாக்குது. வாயில் வந்து போடும் வாயில் வந்து போடும். பச்சா திருப்பலாங்கல ஒரு குரங்கு. ஓ என்ன பையனாகறானே கஷ்டப்படாத. புரியுதா? சென்னா சென்னா என்ன திருப்பலாங்கல 3 கட்டுக்குட்டி. இந்த ஒரு குரங்கு வந்து என்னன்னா சின்ன பையனா சின்ன தப்பா நினைக்காத. தப்பா நினைக்கிறேன்னா எல்லா விஷயத்தையும் ஆடுகாட்டு சொல்லுவாரு. எல்லா விஷயத்தையும் ஒரு விஷயம் ஓட்டுனது வந்துட்டாரு அவரு. ஏப்பா என்னமோ ஓட்டுல நடந்தது மறந்துச்சாமே இல்லையே பின்னாடி சொல்றாங்களே. நான் எதுவும் மறையல. சரி திருப்பலாங்கத்துல இந்த குரங்கு வந்து என்ன பண்ணுச்சு? 3 குட்டி வந்துச்சு. 3 குட்டி குத்திச்சா? பொம்பளை குட்டி அதுவும். பொட்டை குட்டியாவே? ஆமா. டேய் திருமணம் 3மே பொட்டை குட்டி. பொட்டை குட்டி. இது கடாடி போறதா? இதெல்லாம் கடா குட்டி. இது குடுக்குதா? இதுதான் கடா குட்டி. இது கொடுக்கறதுல பொட்டை குட்டியா? கண்டு வாங்கி போனாரு. எப்பா ஏப்பா அப்பா நீ எவ்வளவு கேக்குற? எவ்வளவு வேணாவா? அவ்வளவுதான். யோ யோ துட்டு எவ்வளவு கேக்குறேங்க? எனக்கு அவெல்லாம் வேணான்ற. அவ்வளவுதான். நீ கேக்குற துட்டு கொடுத்துற. பக்குவா அந்த குரங்கு மட்டும் புடிச்சிடு. சரி. புடிச்சிரியா? உனக்கு எதுனா தேவையா? இல்ல. சரி எதுவும் வேணான்ட்டு நான் பொரினா வாங்கி. ஓ சோடா வேணும். சோடாவா? ஆமா. சோடா வாய் பயம். வாய் பயமா? ஆமா. சரி அது ஒழுங்கா இருக்கு. இந்த எத்தாந்து கொடுக்குறேன்பா. நீ அது பக்குவமா எப்படின்னா ஒரு பாரு. ஜெய ராம ராம ராம் ஹரே ராம ராம மகன ஜெய் குடிச்சேன்னா குடிக்கலையா?
குடிக்காதே திட்டு பாக்குது மூக்கு வையா ஓய்விக்குது நைட்டுக்கிறான் கொஞ்சோண்டு சரி விடு தா பழம் கேட்டா பார்த்த தாமா போய் தேடிக்கிறாங்க நான் உள்ள 3/4 மணி நேரமா தேடிக்கிறேன் தா ஆயா பழம் என்னதா வாழைப்பழமா ஏய் பழத்தை கொடு நீ இருமா புடிச்ச குரங்கு தாண்டா வாய் பயத்தை தந்து கொடுத்தா மீது பரவாது மாலை போடுப்பா வந்துப்பா இருப்பா துணி எத்தான் நிக்கிறியா குடுப்பா ஓ வித்து செய்யுமா ஒழுங்கா செய்யணும் மொத்த பேர்கிட்ட வாங்கிட்டு வருவேன் நான் செய்யல மொத்த நானே எடுத்துக்குவேன் பட்டுக்கு தூங்கத்துக்கு வித்து காட்டுமா வித்து காட்ட போது குரங்கு பிறந்தனால அது பொறி வாங்கி கொடுக்கணும் பிஸ்கட் வாங்கி தரணும் துட்டு இல்ல அதனால எவ்வளவு உஷாராகிறாம ஆளு நடேசா அதுதான் மூக்கு செடி கேக்குது பாருங்க மூக்குத்தியா அது மூக்கு செடி கேக்குது பாத்துட்டேன் நானு ஆமா 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 போடுறா இரு வாக்கா ஏன் மடங்கு கொடுக்க சொல்ற சபைக்கு மடங்கு கூட பாடிக்கிறாங்கல்ல நீ போறா
ஐயா இத முதல்ல நான் எடுத்துறேன். டேய் 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 நடேசா நடேசா டா ஐயா சொல்லுங்க ஐயா. காவலே ஐயா நான் யாருன்னு தெரியுமா? யாரையா நீங்கள்? மாரியாழி மாதம் மார்கழி மாதம் அமாவாசை அன்று அமாவாசை அன்று சனிக்கிழமை பிறந்ததினால் சகந்ததினால் ஆஞ்சநேய கோயிந்தா 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 நல்ல காய் அந்தரா ஏய் காவல் அது ஆஞ்சநேய தேவிக்கும் அம்மா சொல்லி ஆயு பகவானுக்கு ராவுடு பகவானுக்கு நான் பிறந்தே நீங்கள் பிறந்தீர்கள். பிறந்தவுடனே அப்பாடு உருவாக்குவாடு பிறந்தே என் தாய்தந்தை வாழ்ந்தார்கள் வாழ்ந்தார்கள். குழந்தையாக இருந்தால் இருந்தால் எதிர்க்கலாம் கொடுக்கலாம். கால் கொதிக்கலாம் பால் கொடுக்கலாம். அப்படியே தாய் தந்தை பேசினார்கள் பேசினார்கள். நான் பிறந்திருக்கக்கூடிய உருவமோ உருவமோ ஐந்தரு பிடித்தேன் ஆமா ஜீவன் போல் பிறந்து விட்டேன் ஐந்தறிவு ஜீவன் போல் பிறந்திருக்கிறீங்க. பிறந்து விட்டேன் ஆமா என் தாய் தந்தை பார்த்தார்கள் பார்த்தார்கள். குழந்தாய் ஆஞ்சநேயா ஆஞ்சநேயோ என் தாய் சொல்கிறார்கள் ஆமா குழந்தாய் ஆஞ்சநேயா குழந்தை ஆஞ்சநேயோ உனக்கு நான் பால் கொடுக்க முடியாது பால் கொடுக்க முடியாது. நாடகம் தருகிறேன் ஆமா காய்கனிகளை கொண்டு வருகிறேன் நான் கனிகளை கொண்டு வருகிறேன். என் தாய் சொல்லிவிட்டு தாய் சொல்லிவிட்டு புறப்பட்டார்கள் புறப்பட்டார்கள். அம்மா அம்மா நீ வருவதற்குள்ளாக பசி என்று அதிகரித்தால் பசி அதிகரித்தோம். நான் என்ன செய்வது தாயே என்று கேட்டேன் நீங்கள் கேட்க குழந்தாய் ஆஞ்சநேயா ஆஞ்சநேயோ உன்னுடைய கண்களுக்கு கண்களுக்கு எது சிவந்த நிறமாக தெரிகிறதோ எது சிவந்த நிறமாக தெரிகிறதோ அதுவே கனி என்று பாவித்துக் கொள்வாய் கனி என்று பாவித்துக் கொள்வோம் என்று என் தாய் சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு சென்றார்கள் கானகம் வெகு நேரமாகிவிட்டது ஆமங்க பசி தாங்க முடியவில்லை தாங்க முடியவில்லை. சுத்தி முத்தி பார்க்கிறேன் பார்க்கிறீர்கள். ஆம், 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 ஓம் ஆம், ராம் ராம், ராம் என என்று சுத்தி பார்க்கிறேன் பார்க்கிறீர்கள். அதிகாலையிலே அதிகாலையிலே சூரிய பகவானவர் சூரிய பகவான் தகத்தகலமா வந்து கொண்டிருந்தார் தகத்தகவென்று வந்து கொண்டிருக்கின்றார். தகத்தகலமா வந்து கொண்டிருந்தார் ஆமா என்னுடைய கண்களுக்கு ஆமா கனி போல் தெரிந்தது கனி போல் தெரிகிறது. கனி போல் தெரிந்தவுடனே உடனே ஓ ஆ கனி போல் தெரிந்தது கனி போல் தெரிகிறது நம் தாய் சொன்ன கனி இதுதான் இருக்க வேண்டும் என்று என் தாய் சொன்ன கனி இதுதான் இருக்க வேண்டும் என்று ஆகன கவினே கண்டீர்கள். கம்பு வேலையிலே வேலையிலே இரு கரம் தீர்ந்து விட்டது இது கரமானது தீர்ந்தது. இரு கரம் தீர்ந்தவுடனே உடனே என் இரு விழிகளை சேர்த்துக் கொண்டேன் இது விழியில தேய்ச்சிக்கினீங்க. இரு விழிகளை தீர்த்த உடனே ஆமா இரு விழிகளை தீர்ந்து விட்டது தீர்ந்து விட்டது. இரு விழிகளை தீர்ந்த உடனே உடனே இரு புட்டத்தில் சேர்த்துக் கொண்டேன் புட்டத்தில் சேர்த்துக் கொண்டீர்கள். இரு புட்டம் தீர்ந்து விட்டது தீர்ந்து விட்டது. ஆ? கனியாக இருந்தால் இருந்தால் நாவுக்கு ருசி தரும் நல்ல சுவையாக இருக்கும். கனி அல்ல கனி அல்ல. இது வெப்பம் தெரிகிறது ஆமா அப்படி அன்று என்று மேற்கு திசை திரும்பி பார்த்தேன் திரும்பி பார்த்தீர்கள். மேற்கு திசையிலே ஆமா தேவேந்திரனானவர் தேவேந்திரன் வெள்ளையான மிதமர்ந்து அமர்ந்து நகர்வனம் வந்து கொண்டிருந்தார் நகர்வலம் வருகிறார். வெள்ளையானுடைய நெற்றியிலே நெற்றியிலே இடையாட்டம் இருந்தது திலேர்த்தமானது இருந்தது. அது கனி போல் தெரிந்தது கனி போல் உங்கள் விடைகளுக்கு தெரிந்தது. என்னுடைய கண்களுக்கு கனி போல் தெரிகிறது ஓ கனி போல் இருக்கிறது. ஆகன கவினே கண்டீர்கள். தேவேந்திரன் என்ன செய்தார் என்ன செய்தார்? என்ன செய்தார் என்னையா செய்தார்? நம்முடைய யானைக்கு எங்கே ஆபத்தில் நேர்ந்து விடுமை என்று கருதி கருது அவர் கரத்தில் வைத்திருந்த ஆமாங்க பத்திர வேலாயுத்தார் இருக்கிற வேலாயுதம் ஐயோ போச்சு வாங்க நீ போச்சுப்பா நெக்கே போச்சாப்பா செத்து போச்சுன்னா பட்டினி ஆகி உட்கார்ந்து வாங்கியனை தாக்கினான் ஆமா நான் மூச்சனை சாய்ந்து விட்டேன் உச்சாக சாய்ந்தீர்கள். மூச்சனை சாய்ந்த உடனே சாய்ந்த உடனே என் தந்தை வாழு பகவான் பார்த்தார் பார்த்து நம் குழந்தையை நிலைமையாளாக்கியவர் யார் யார் கண்டறியவர் என்று என்று ஓடி ஓடி வந்தார் கண்டார். உலகம் எங்கு உலகம் எங்கும் காற்றில் அமர் செய்து விட்டார் ஓ உங்கள் தந்தை காற்றில்லாமல் செய்து விட்டார். காற்றில் என்றால் அவங்க மனிதர்கள் உயிர் வாழ முடியுமா யாரும் உயிர் வாழ முடியாது. தேவர்கள் தேவர்கள் மூவர்கள் மூவர்கள் கிண்ணறர் கிண்ணறர், கிம்புருடர் கிம்புருடர், கிச்சு வித்தியா
நிர்பந்தம் செய்தவுடனே உடனே தேவர்கள் அனைவரும் ஓடி வருகிறார்கள். வருகிறார்கள். தேவர்கள் ஓடி வந்து வந்து வாழ்வுதேவா வாழ்வுதேவா உலகம் எங்கும் உலகமெங்கும் காற்றில்லாமல் செய்து விட்டாயே, காற்றில்லாமல் செய்தாயே என்ன காரணம் என்று கேட்டார். கேட்டார். என் குழந்தை அடித்தவர் யார்? யார் என் குழந்தை அடித்தவர்? அடித்தவர் யார் யார்? என்று உண்மை சொல்ல வேண்டும். ஆமாங்க. என் குழந்தை எழுப்பி கொடுத்தாயானால் எழுப்பி கொடுத்தால் உலகமெங்கும் காத்து பரவச் செய்வேன், காற்றானதை பரவச் செய்வேன். அப்படி என்று சொன்னவுடனே ஆமா. தேவேந்திரன் தான் அடித்தேன் என்று ஒப்புக்கொண்டு யாவர் அனைவரும் ஒருங்கிணைந்து சேர்ந்தார்கள். ஒருங்கனை சேர்ந்து என்னை எழுப்பி நிறுத்தினார்கள். எழுப்பி நிறுத்தினார்கள். சிரஞ்சீவி ஆற்றினே வாழ்க 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 வாழ்க. சிரஞ்சீவி ஆற்றினேயர் சிரஞ்சீவி ஆட்சியர். ஏன் ஏன்? மிருகண்டர் சிக்குமார மார்கண்டையன் இருக்கிறாரே, ஆமாங்க. அவருக்கும் சிரஞ்சீவி, சிரஞ்சீவி எனக்கு உங்களுக்கும் சிரஞ்சீவி பட்டம் பெற்றவர்கள். சிரஞ்சீவி பட்டம் பெற்றவர்கள். சிரஞ்சீவி பட்டம் பெற்று ஆமா. என்னுடைய இறந்தவர்கள் தானா இறந்து பார்த்திருக்கிறாயா? ஒருத்தர் தானா இறங்குறது கிடையாது. நீங்க இறந்துச்சுல்ல? கரண்ட்ல போய் கை வைப்பீங்க. ஓ நீ அதில் தானாக இறந்து பார்த்திருக்க மாட்டாய். நீங்க எங்க தானா இறங்குறீங்க? என் தாய் தந்தை பார்த்தார்கள். ஆமா. குழந்தாய் ஆஞ்சினாயா ஆஞ்சநேயா. நாட்டில் இருந்தால் உயிர் வாழ முடியாது. முடியாது. காணல செல்வாய் செல்வா. யாருடைய நோக்கி கரத்திலே துளசி மாலை இருக்கிறதோ துளசி மாலை இருக்கிறதோ அங்க வந்து பக்தனாக வாழ்ந்துட்டு வா, பக்தனாக வாழ்ந்து கொண்டு வருவாய் அப்படின்னு சொன்னார்கள். சொன்னார்கள். காணகம் அடைஞ்சே அடைந்தீர்கள். ராமபிரானை கண்டே, கண்டீர்கள். அவர்களுக்கு துளசி மாலை நான் கண்டேன். நீங்கள் கண்டீர்கள். மக்களுக்கு துளசி மாலை அவர் கண்டார். ஆமாங்க. அன்று முதல் அன்று முதல் இன்று வரை இன்று வரை யுகம் 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 யுகமாக யுகமாக வாழ்ந்து கொண்டு வருகிறோம். வாழ்ந்து கொண்டு வரீங்க. என் இனத்தவர்கள் உன் இனத்தவர்கள் யாரும் இறந்தது கிடையாது. ஆமாங்க. அவங்க யாரும் செத்தது கிடையாதுங்க. சிரஞ்சீவி பட்டம் பெற்றவர்கள். சிரஞ்சீவி பட்டம் பெற்றவர்கள் அனுதினம் யாரும் நினைத்து கொண்டிருக்கிறேன். யாரை? ஹரி ராம ராம ராம், ஹரி ராம 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 ராம், ஹரி ராம ராம ராம், ஹரி ராம 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 ராம், ஹரி ராம ராம ராம், ஹரி ராம 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 ராம். தரிசனம் பெற்றே தரிசனம் பெற்றீர்கள். மார்பை பிளந்தே தரிசனம் பெற்றீர்கள். தரிசனம் பெற்றே ஆமாம் சுவாமி. இன்றைய தினம் இன்றைய தினம் பகவான் அறிந்திருக்கிறார். அழைத்திருக்கிறார் பகவான். என்ன காரணம்? அவரை கேட்டால் தெரியும். ஏன்